அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேற்று திருச்சிராப்பள்ளியில் மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணி, மத சார்பை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி முடித்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு இது இன்னைக்கு பார்த்தேன், ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, தலைவருடைய முழக்கங்களும் வச்ச கோரிக்கைகளும் அங்கே வந்த லட்சக்கணக்கான சிறுத்தைகளும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தமிழ்நாட்டு அரசியலையே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த பேரணி நடந்து முடிஞ்சிருக்கிறது. என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிராமப்புறங்களில் சில கட்சிகளுடைய சாதி வெறியர்களும் மத வெறியர்களுடைய பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது இந்த பேரணி, மதசார்மை காப்போம் பேரணி அப்படின்னு சொல்லியது. எங்களுடைய தலைவர் இந்த சமூகம் சட்டையே போடாத காலங்கள் உண்டு. என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய முன்னோர்கள் இந்த சமூகத்தை ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் இந்த சமூகத்தை ஒடுக்கி சட்டையே போடாத நிலைமையை உருவாக்கி இந்த சமூகம் இப்படித்தான் அடக்கி வச்சிருக்கணும், இவங்க சட்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறுகள் வந்த பிறகு நேற்று நடந்த திருச்சி பேரணியில எங்களுடைய தலைவர் கோட் சூட், ஐயா புரட்சியாளர் போல கோட் சூட், ப்ளூ கலர்ல கோட்டும் ப்ளூ கலர்ல பேண்ட்டும் உள்ள வெள்ளை சட்டை சிவப்பு டை கட்டி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் எங்களுடைய தலைவருடைய சொல்லை கேட்டு அனைவருமே 3 நாள் சம்பளத்தை வரக்கூடிய அந்த சம்பளத்தை வச்சு கோட்டு சூட்டு போட்டு பேரணியை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். அடுத்து தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னைக்கு அதுதான் அந்த சாதி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் மதவாத கும்பலுக்கும் இன்னைக்கு எரிச்சலை கூட்டியிருக்கு. பொங்கி எழுந்துட்டு இருக்கான். யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டு எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய நாங்கள் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அடா முட்டா பயல்கள, நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே என்னுடைய முப்பாட்டன் இரட்டமலை சீனிவாசனும் எங்களுடைய புரட்சியாளரும் இந்த கோட் சட்டை தான் போட்டிருக்காங்க. கோட் சட்டை போட்டு தான் எங்களுடைய புரட்சியாளர் எவ்வளோதான் வறுமைகள் இருந்தாலும் கோட் சட்டையோடு தான் புரட்சியாளர் வெளியில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து, அறிவு சமூகத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள். சில வர்ணங்களாக பிரித்து இந்த சமூகத்தை ஒடுக்கி வைக்கணும், இவங்களெல்லாம் இப்படித்தான் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த சமூகம் முன்னேறக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய மதவாத கும்பலுக்கும் சாதிவாத கும்பலுக்கும் சவுக்கடி கொடுத்தது நேற்று திருச்சியினுடைய பேரணி, சவுக்கடி கொடுத்துருக்குது. ஆனால் அப்படி சாதிவாதிகளுக்கும் மதவாத கும்பலுக்கும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் சில தக்குரிகள். என்னுடைய சமூகத்தில் பிறந்த சில தக்குரிகள் சுயநலத்துக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெகு தூரம் போகாது. அந்த பேரணியில் கலந்து கொண்ட குடும்பமாக குழந்தைகள், பச்சை குழந்தைகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு வரைக்கும் நிறைய ஃபேமிலியோட தான் கலந்துக்கிட்டோம். அந்த பேரணியில் குடும்பத்தோடு தான். எங்கள் தலைவர் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும், மாநாடோ பேரணிகளோ வைத்தாலும் குடும்பமாக தான் வர்றது. அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை, என்னுடைய தலைமுறையை உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்டு சில கருத்துக்களை நான் பேசுகிறேன் என்றால் என்னுடைய பிள்ளை எவ்வளவு கருத்தியல் ரீதியாக உன்னை எதிர்ப்பான். சாதி இந்துக்களையும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவனையும் என்னுடைய பிள்ளை எப்படி கருத்தியல் ரீதியாக பேசுவான் என்பதை
உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் என்ற அரசியல் வந்து சாதாரண விஷயம் அல்ல. எங்களுடைய தலைவர் நேற்று பேரணியில் வந்து ஹெலிகாப்டரில் வந்து எங்கள் தலைவர் மேலே வந்து பூ வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ அது விலையா அப்படின்னு சொல்லி சில யூடியூப்பில் நான் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய கட்சி, நேர்மையாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக உழைக்கிற கட்சி, எப்படி 9 லட்சம் ரூபாய்க்கு வந்து மேலே இருந்து பூ வந்து தலைவர் மேலே தூவலாம்? அங்கே எங்கேருந்து வந்தது அந்த கட்சி பணம்? 9 லட்சம் எங்கே? அடா முட்டாப்பேல, கோடி கோடியாக பல்லாயிரம் கோடிகளை மக்களுடைய பணத்தை சுரண்டி பிளப்பு செய்யக்கூடிய மதவாத கும்பலும் சாதிவாத கும்பலும் எவ்வளோ ஊழல் செய்து கொண்டு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அரசியலையும் சரி இந்தியா முழுக்க. அதை கேட்க வக்கு இல்லாத நீ எங்களுடைய தலைவரை கேள்வி கேட்குறியா? 9 லட்சம் ரூபா அந்த ஹெலிகாப்டர், அதுவும் தடை விதித்தது. அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களுடைய முன்னணி இரண்டாம் கட்ட தலைவர்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளும் கட்சி இருக்கக்கூடிய காவல்துறை எங்களுடைய அந்த மாநாட்டில் எங்கள் தலைவர் மேல் பூ வானத்திலிருந்து ஹெலிகாப்டரில் இருந்து பூ தூவுவதை வந்து அனுமதிக்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய சொந்த உழைப்பு இரண்டாம் கட்ட தலைவர்கள் செய்தது. இது என்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகம் இருந்தது போலே நினைத்து கொண்டு இருக்கிறார்களா? உங்களுடைய நீ என்ன லெவலில் இருக்கியோ அதே லெவலில் படித்து முன்னேறி இருக்கிறோம். பொருளாதார ரீதியாகவும் முன்னேறி இருக்கிறோம். நீ எந்த வீட்டில் வசிக்கிறாயோ அதே மாடி வீட நான் கட்டியிருக்கிறோம். சொந்த உழைப்பில், யாருடைய பணத்தையும் சுரண்டவில்லை, யாரையுமே அடிமைப்படுத்தவில்லை. சொந்த உழைப்பால் உழைத்து முன்னேறி இருக்கிறோம். இந்த சமூகம் நான் படிப்பறிவே இல்லாத இருந்த சமூகம் இன்னைக்கு ஒரு லெவல்ல விடுதலை சிறுத்தை கட்சி வந்த பிறகு இந்த சமூகங்கள்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அவன் பல கோடியாக சொத்து சேர்த்து இன்கம் டாக்ஸ் ரைடு வருது. எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டு இருக்கான். கட்சியை விட்டு கட்சி தாவிட்டு இருக்கான். பிஜேபி ரைடு வருது, நான் உன் கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை பேச, அதை விமர்சனம் செய்ய யூடியூப்ல பேசுறது உனக்குலாம் அருகதை இல்லை. அதுக்கு அருகதை இல்லை. சாதாரண விஷயம். 9 லட்ச ரூபா என்பது எங்களுடைய சமூகத்தில் நல்லா படித்த இளைஞர்கள் இல்லையா, வசதியான முன்னோர்கள் இல்லையா, எல்லா துறையிலையும் நாங்கள் இருக்கிறோம். வெளிநாட்டில் வேலை பார்த்து அங்கேயே கம்பெனி ஓப்பன் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணி ஒரு ஓனராகவும் இருக்கிறாங்க. உங்களை விட குறைந்தவர்கள் அல்ல, உழைப்பால் குறைந்தவர்கள் அல்ல. பழைய மாதிரியா ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகம் அல்ல. இது அறிவு சார்ந்த சமூகம், புரட்சியாளருடைய அடுத்த வாரிசு. உன்னால ஒரு கோர்ட்டு அவனுடைய உழைப்பில் போட்டிருக்கிறாங்க, அவனுடைய உழைப்பில் அவன் வேலை பார்த்து முன்னோர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க, இளைஞர்களை போட்டிருக்கிறாங்க. அதவே உன்னால் பொறுத்து கொள்ள முடியலையே. அப்போ காலந்தொட்டு என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் வந்து சட்டை போடாமல் வச்சுருந்திய, அப்போ எங்கடா போன நாய்களா? எங்கே போன? அவரும் நம்மளை போல மனிதர்கள் தானே, நம்ம சட்டை போட்டிருக்கோமே, ஏன் அவனை சட்டை போடாமல் வச்சுருக்கோம்னு என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கீங்களா? இல்லை கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய போராமை? எப்போதுமே கையை கட்டிக்கிட்டே நிற்கணும். இந்த சமூகம் வந்து கையை கட்டிக்கிட்டே நிற்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இது வாழ்க்கை முறையா? இதே சமத்துவமா? இதே சகோதரத்துவமா? என்ன அரசியல் செய்கிறாய்? வெக்கக்கேடு. என்னுடைய உழைப்பில் 3000 ரூபாய்க்கு நான் கோட் எடுத்து நான் ஓடிக்கிறேன். எவனை கேட்க வேண்டும்? என்னுடைய உழைப்பில் நான் 3000 ரூபாய்க்கு என்னுடைய தலைவர் சொன்னதுக்காக கோட் எடுத்து நான் போடுகிறேன். எவனை கேட்கணும்?
உனக்கு தேவை எந்த காலங்களும் போல கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமி நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? நடக்காது ராஜா, இன்னுமே நடக்காதே நடக்காது. நானாச்சும் எங்களுடைய தலைவர் சொன்னதுக்காக நேற்று பேரணியில் வந்து கோட்டு போடுறேன். ஆனால் என் பிள்ளைகள் வந்து கல்விகள் முடிக்கும் போதுல அவன் எப்போதுமே கோட்டு போட்டுக்கிட்டு அந்த சமூகமே ஒரு அறிவு சார்ந்த பரம்பரை சார்ந்தவர்கள். நீங்க சொல்வது போல ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனா அப்படி இருக்கிற தலைவர்கள் நன்றாகத்தான் நல்ல எல்லா சமூகங்களையும் அரவணைத்து போறவங்கதான் எல்லா தலைவர்களுமே இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்களா? எங்கேயாச்சும் சமத்துவம் இருக்குதா? சகோதரத்துவம் இருக்குதா? சொல்லு. இந்த சமூகத்தை வந்து ஒடுக்கியே வச்சிருக்கணும். நீ சொல்ற வேலையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நடக்காதே நடக்காது. இது ஆரம்ப காலங்கள் அல்ல, இது விடுதலை சிறுத்தையினுடைய காலம், தலைவர் எழுச்சி தமிழுடைய அரசியல் பயணம். யாரும் இந்த சமூகத்தை ஏமாத்திட முடியாது. காசுக்காக சில தக்குறிகள் வந்து உங்களுக்கு விளக்கு பிடித்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் போல விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் இருக்காது. தன்மானத்தை இழந்து தன்னுடைய சுயமரியாதையை இழந்து எந்த இடத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டார்கள். இருக்க மாட்டோம். புரட்சியாளருடைய வாரிசு ஐயா இரட்டமலை சீனிவாசனுடைய வாரிசுகள், பேரன் பிள்ளைகள், உன்னுடைய என்ன குறைச்சலாயிட்டோம்? ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கலாம். இந்த சமூகத்தை ஏமாத்தி இன்னமும் பஞ்சமி நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக கொடுத்த வெள்ளக்காரன் கொடுத்த நிலங்களை வைத்து கொண்டு நீ பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாய். இல்ல உண்மையாக இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் தான் எல்லாத்துக்கும் இந்த கிராமப்புறங்களில் நான் தான் தலைவர், உயர்ந்தவன், உயர்ந்த வகுப்பை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துக்களே, பஞ்சமி நிலம் என்பது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக கொடுத்தது. அந்த நிலத்தை வைத்து உன்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய சாதி இந்துக்களே, உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? பஞ்சமி நிலம் என்பது எங்களுக்கு சொந்தமானது. யாருடைய நிலத்தை யாரு ஆக்கிரமிப்பு பண்ணி அதுல ஆதாயம் தேடுவது யார்? அரசு சரியில்லை. இன்னைக்கு பொது இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கொடிகளும், ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எல்லா கொடியும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தையின் கொடியை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். என்ன செய்தது? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கிய கொடி, அதுல எத்தனையோ உயிர்கள் பலியாயிருக்கிறது. எங்களுடைய ரத்தம் சிந்தி இருக்கிறோம். ஒவ்வொரு கொடி ஏற்றும் போதிலையும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெரியவர்களும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற அரசியல் கட்சி கொடி மாதிரியா விடுதலை சிறுத்தையின் கொடி அப்படி கிடையாது. பல பிரச்சனைகள், சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் எதிர்த்து களமாடி அந்த கொடியை வந்து உயிர் தியாகம் செய்து கொடி ஏற்றி இருக்கிறோம். சாதாரணமா நினைக்கிறீங்க? உனக்கு இருக்கிற புத்தி என்ன? சாதி புத்தி தான் வரும். எங்களுடைய தலைவரை வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு இளைஞனும் நல்ல மனிதனாக இருந்திருந்தா யோசிக்கணும். இந்த தலைவர் எப்படி ஒவ்வொரு நாளும் அரசியல் செய்கிறார், இவருடைய கோரிக்கைகள் என்ன, இவருடைய பேச்சுக்கள் என்ன, எந்த சாதிக்கு எதிராகவும் எங்களுடைய தலைவர் ஏதாச்சும் பேசியிருக்கிறாரா? ஏதாச்சும் ஒரு மேடையில பேசியிருக்கிறாரா? உனக்கு என்ன ஒவ்வொரு எரிச்சல்? இந்த சமூகம் வளரக்கூடாது, அரசியல் ரீதியாகவும் வளரக்கூடாது. இருக்கிற கிராமப்புறங்களெல்லாம் நம்மளை விட இந்த சமூகம் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டுறான் சாதி வெறி பிடித்தவர்கள். நீ என்னதான் நினைத்தாலும் ஒருபோதும் நடக்காது. 1-2 பேர் இந்த சாதி வெறியர்களுக்கு துணை போகக்கூடிய ஒவ்வொரு சேரியில் இருக்கக்கூடிய சில தக்குறிகள், காசுக்காக
காசுக்காக சொந்த சமூகத்தையே காட்டி கொடுக்கிற தக்குறிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சரிகளுமே இருக்கான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் என்னுடைய சமூகத்துக்கு நான் துரோகம் நினைத்தேன் என்றால் என்னுடைய பின்னாடி காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுவேன். தன்னுடைய சுயநலத்துக்காக சொந்த சமூகத்தை காட்டி கொடுக்குறேன். சில பிரச்சனைகள்ல சாதி இந்துக்களுக்கு துணை போறேன் அப்படின்லாம் அவன் நல்லா இருக்க முடியுமா? காலங்காலமா அடிமைப்பட்டு கிடந்த சமூகம் இன்னைக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருக்குது. சொந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது. சாதி இந்துக்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருனால வந்தது? தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல்ல கால் பதித்தனாலதான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேச முடியுமான்னு கேட்குறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மனசு பொங்கலை. இவெல்லாம் கோட்டு சுட்டு போடுவதா, இவெல்லாம் மாடி வீடு கட்டுவதா, இவெல்லாம் கார் ஓட்டுவதா, இவெல்லாம் பெரிய பல்சர் ஓட்டுவதா, புல்லோட்டு ஓட்டுவதா அப்படின்னா இவங்களுடைய எண்ணமே இருக்கு. மாறுங்க. நான் உழைச்சு நான் அது பண்ணுறேன், உழைக்கிறேன், என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்குறேன். நீயும் நல்லாரு. உன்னை மாதிரியே தானே நானும் மனிதன். புரியுதா? உனக்கு இருக்கிற அறிவு தான் எனக்கு இருக்குது. உனக்கு இருக்கிற 2 கண்ணு தான் எனக்கு இருக்குது. உனக்கு இருக்கிற 2 கை கால் தான் எனக்கு 2 இருக்குது. உனக்கு நான் 4 இருக்குது. சாதி வெறியர்களே, உனக்கு 4 இருக்குது. இல்லை எந்த இடத்துல என்னை விட ஒரு மடங்கு எனக்கு ரத்தம் என்னைய கிழிச்சாவோ, எனக்கு ரத்தம் வந்தால் சிவப்பு கலரில் தான் வரும். உனக்கு நான் பச்சை கலரில் வருதா இல்லை மஞ்சள் கலரில் வருதா? சொல்லு. என்னை விட என்ன நீ உயர்ந்தவன்? உன்னுடைய அப்பா முப்பாட்டன்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அது என்கிட்ட கிடையாது. நான் அடுத்த தலைமுறையில் என்னுடைய பிள்ளைகளை தான் சம்பாதிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நான் வழிகாட்டி என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கிறேன். அவ்வளோதான். அது ஒன்றில் நீ நல்லா பொருளாதாரத்தில் முன்னேறினவர்கள், அவ்வளோதான். வேற சாதினாலோ இல்லை வேற இதில் கிடையாது. மனிதன் எல்லோரும் ஒன்றுதான். நீயும் 10 மாசத்துல தான் பிறந்தா, நானும் 10 மாசத்துல தான் பிறந்தேன். இதுல எதுவும் வேற்றுமை இருக்கா? நீ 12 மாசத்துல நீ உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவர்கள், நீங்க 12 மாசத்துல பிறந்தீங்களா? நான் 10 மாசத்துல பிறந்தேனா? கிடையாதுல்ல. முதல்ல புரிஞ்சுக்குங்க. மனிதர்களை புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை புரிந்து கொள்ளுங்கள். அது தெரியாம சும்மா சாதியை வச்சுக்கிட்டே யாரும் ஈடாக முடியாது. ஆனா எங்களை யார் கீழ் சாதின்னு நினைக்கிறானோ, என்னை அடிமைப்படுத்தணும் எவன் நினைக்கிறானோ, அவனை விட நான் கீழே இல்லை, அவனுக்கு மேலதான், சமமாக தான் நிக்கிறேன். உன்கிட்ட காசு இருக்கலாம், என்கிட்ட அறிவு இருக்கு, உன்கிட்ட கோபங்கள் இருக்கலாம், என்கிட்ட பொறுமை இருக்கிறது. புரியுதா? நீ ஆவேசப்படுவ, நான் பொறுமையா இருந்து எதையும் கையாளுவேன், சட்ட ரீதியாக கையாளுவேன். அவ்வளவுதான். மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான். புரியுதா? இந்த சமூகத்தை உனக்கு மேல இருக்கக்கூடிய யார் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்றீங்களோ, உனக்கு மேல ஒருத்தன் உன்னையவே கீழ் சாதியாக நினைத்து கொண்டு இருக்கிறான். உங்களுக்கெல்லாம் யார் எதிரி? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், பறையர் சமூகமா உங்களுக்கு எதிரி? உனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான். அவன் உன்னை கீழ் சாதியா நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பறையர் சமூகத்தை, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, உழைக்கிற சமூகத்தை நீங்க எல்லாரும் கீழ் சாதியா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அது அறியாமை. அரசியல் புரிதலை நம்ம படிக்க வேண்டும். முன்னோர்கள் இருந்த வரலாறுகளை நம்ம 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறுகளை நம்ம படிக்கணும். மனிதன் எப்படி தோன்றினான், எப்படி இந்த சாதி வந்தது, அதற்கு முன்னாடி இந்த மனித குலம் எப்படி தோன்றியது அப்படின்னு வரலாறுகளை படிக்கணும். முட்டா பையன் படிக்க மாட்டான். சில முட்டா பையனுக்கும் படிக்க மாட்டான். படிக்காம இருந்துக்கிட்டு நாங்க தான் எல்லாமே இந்த இதுல அவன் இப்படி எதுன்றது, பொது இடத்துல அவன் பிளக்ஸ் வைப்பானா,
அவன் வந்து அந்த இடத்துல உட்காருவானா? அதெல்லாம் நடக்காதுப்பா. இன்னைக்கு சட்டங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. சட்டங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. மக்கள் விழித்து கொண்டார்கள். இளைஞர்களும் பெரியவர்களும் வந்து இன்னைக்கு உண்மையான ஒரு அரசியல் புரிதலும் தன்னுடைய சட்டம், ஐயா எங்களை எல்லாம் தலை நிமிர வைத்த மகத்தான தலைவர் ஐயா புரட்சியாளர் எழுதிய சட்டம் எங்களை புரிந்து கொண்டது. சட்டத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுக்கான சட்டம் எது, எங்களுக்கான உரிமை எது அப்படின்னு நாங்கள் புரிந்து கொண்டோம். புரிந்தனால தான் இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய முன்னோர்கள் வந்து எதிர்த்தே பேச முடியாத நிலைமை இருந்தது. ஒவ்வொரு கிராமங்களில் சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வயதுக்கு மூத்தவர்கள், அங்கு இருக்கக்கூடிய நாட்டாமையாக இருந்தவர்கள், மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. அந்த நிலைமை இன்னமும் சில கிராமங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழருடைய மாணவன் நான், புரட்சியாளருடைய பேரன் நான். காலங்காலமாக இந்த சமூகத்தை ஏமாற்றிய போல இனி ஏமாற்ற வாய்ப்பே இருக்காது. எந்த இடத்திலையும் மற்ற சமூகத்துக்கு மேல வந்து நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. நீ உயர்ந்தவர்னா நீ உயர்ந்தாவே இருந்து போ, சந்தோஷம், நாங்களும் வாழ்த்துறோம். நீ உயர்ந்தாவே இருந்துட்டு போ, நாங்கள் தான் முன்னோர்னு இருந்து நினைச்சிட்டு போ, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு நினைச்சிட்டு போ, நாங்களும் வாழ்த்துறோம். ஆனா என்னைய கீழ் சாதியாகவும் இவெல்லாம் தாழ்த்தப்பட்டனாகவும் இவனை அடிமைப்படுத்தணும்னு நினைக்காத, என்னைய நினைக்காத. என்னைய நினைச்சேன்னா நான் கருத்தியல் ரீதியாக போராடுவேன், பேசுவேன். அதுதான் அங்க பிரச்சனை. இவங்க காலங்காலமா வந்து நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு எல்லாமே கருத்தியல் ரீதியாக பேசுறாங்க, நம்மளை எதிர்த்து பேசுறாங்க. அதுதான் இன்னைக்கு பிடிச்சிக்கிறல. என்னையா பேசுறோம் நாங்க? இந்த உலகத்துல இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிராக இந்த சமூகம் என்ன பேசி கொண்டு இருக்கிறது? எவ்வளவுதான் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில இந்த நிமிஷத்துல ஏதோ ஒரு சேரி பகுதியில என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான், பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அந்த அளவுக்கு இருக்குது. அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள் நன்றாக படிங்க, அரசியலை படிங்க, இந்த சாதி எப்படி உருவானதுன்னு படிங்க, எப்படி ஒருத்தர் நம்மளுக்கு கீழே உருவானான், எப்படி அடிமைப்படுத்தினார்கள், எல்லோரும் சமம் அப்படின்னு படிங்க. சமத்துவம், சகோதரத்துவத்தை படிங்க. நான் எல்லோரும் அதைத்தான் நாங்க விரும்புறோம். என்னுடைய சமூகம் அதைத்தான் நினைக்குது, என்னுடைய தலைவர் அதைத்தான் நினைக்கிறாரு. யாருக்கும் இங்க வந்து தாழ்ந்தவர், கீழானவர், உயர்ந்தவர் அப்படின்லாம் கிடையாது. தமிழ் சமூகத்துல அப்படிலாம் கிடையாது. நான் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போனா நான் உயர்ந்தவன். ஒரு உள்ளூருக்குள்ளேயே ஒரு கவர்மெண்ட் வேலையில வந்து உட்கார்ந்தாலும் எல்லா சமூகமும் வந்து பேசித்தான் ஆகணும், நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் சில பேர் தக்குரிகள் பேசி கொண்டு இருக்கிறான். சொந்த சமூகத்தை காட்டி கொடுத்துட்டு RSS கும்பலுக்கும் ஐயா புரட்சியாளருடைய சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பிஜேபி அரசுக்கு வந்து துணை போய்து கொண்டு இருக்கிறான். இந்த சமூகத்துல பிறந்த பறையர் சமூகத்துல இருந்துக்கிறான். அவன் சிந்திக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், இந்த சமூகம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். இப்பதான் ஒரு லெவல்ல வந்திருக்கிறோம். நன்றாக குழந்தைகளை நன்றாக படிக்க வேண்டும், அதிகார பொறுப்பில் வர வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளும். கல்வி ஒன்று மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும். கல்வி, அதுக்கு அடுத்து நல்ல ஒரு போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங் இதுல வந்து உட்காரணும். இந்த சமூகம் வளர வேண்டும், அதுதான் நம்மளுடையது. என் தமிழ் உறவுகளே, என் தமிழ் சொந்தங்களே, என்னுடைய உழைப்புல கோட் சூட் போட்டோம் நேற்று பேரணியில. இது கூட உங்களால பொறுத்துக்கிற முடியாத சாதி வெறியர்களே,
புரிந்து கொள்ளுங்கய்யா, நாங்களும் மனுஷன்தாயா, நாங்களும் ஆடு மாடுகள்ல இல்ல. உங்களை மாதிரியே நாங்களும் மாறறிவு படித்த மனிதர்கள் தான். சட்டைகள் போடாம, உடையே போடாம, கோமணம் கட்டி கொண்டு இருந்த சமூகம், நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்த சமூகம், நேற்று கோட் சூட்டு லட்சக்கணக்கான சிறுத்தைகள் போட்டது அவ்வளவு பெரிய உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கிறது. பார்த்தா அந்த லைவ்ல போடுறேன், பல பேர் போட்டுக்கிட்டு அங்க வாங்க, அது லொட்டு லொசுன்னு என்னத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன். அட முட்டா பயல்களே, திருந்துங்க. மற்ற கட்சிகள், மற்ற சமூகத்தை சேர்ந்த சில ஆர்ப்பாட்டங்களோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு மெசேஜை பண்றோமா, அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே. எங்களுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகளை அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. தவறான விமர்சனம் வந்திருக்க, எங்கேயாச்சும் எழுதியிருக்குமா, இல்லை இந்த ரெக்கார்டுக்கு கீழே, இந்த வீடியோவுக்கு கீழே பதிவு பண்ணுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், ஏதோ வேற சமூகத்தை சார்ந்தவர்கள், இல்லை ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்போதோ ஏதோ விமர்சனம் பண்ணி தரைக்குறைவாக தலைவர்களை பேசினாங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். அறிவு சார்ந்த பரம்பரை அப்படின்னு சொல்வது. கிட்டத்தட்ட 200-300 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சமூகத்தில் இருந்த முன்னோர்கள், இந்த சமூகத்தை முன்னோர்கள் கோட் சூட் போட்டிருக்கான். நேற்று நாங்கள் புதுசாக ஒன்றும் போடலை. உங்களுடைய தலைவர் சொன்னாரு, ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறவன், தினமும் காக்கி சட்டை போட்டு ஆட்டோ ஓட்டக்கூடிய என் தம்பிகள், விவசாய வேலை பார்க்கக்கூடிய என் தம்பிகள், அவர்களை அந்த கோட் சூட்டு போட்டதை என் கண்ணால நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர், போராளி தலைவர் எழுச்சி தமிழர்களை வந்து நேற்று பதிவு பண்ணாங்க. அதுதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அவருக்கு ஈடு எங்களுக்கு எந்த ஒரு தலைவரும் இல்லை. தலைவர் சட்டமேதை புரட்சியாளருக்கு பிறகு 2ஆம் புரட்சியாளராக அங்கனூர் கண்டெடுத்த தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகமாக போக வேண்டும், உங்களுடைய பதிவுகளும் நாகரிகமாக போக வேண்டும். சாதி வெறி, சாதி மதத்தை வைத்தோ சாதிகளை வைத்தோ யாரும் விமர்சனம் செய்வதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய பண்புகள், உங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து நல்லபடியாக முடிக்க வேண்டும், நல்லபடியாக பேச வேண்டும். நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவனை வாழ்த்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு. அதை புரிந்து கொள்ளுங்க மனிதர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீ கீழே வந்து தவறாக என்னுடைய தலைவரை நீ பேசினாப்புல என்ன நிறைய போதும், நீ ஒரு முட்டாள், இவன் ஒரு அறிவு இல்லாதவன், இவன் படித்திருக்கவே மாட்டான் அப்படின்னு தான் நாங்கள் புரிந்துக்கிட்டு நாங்கள் கடந்து போவோம். உனக்கு பதிலே சொல்ல மாட்டோம். அதெல்லாம் நாகரிகமாக போகட்டும், யாராக இருந்தாலும் சரி. எங்களுக்கு எவ்வளவோ இடையூறுகள் செய்தாலும், எவ்வளவோ என் சமூகத்தை வந்து துன்புறுத்தினாலும் சரி, அந்த சமூகம், அதனுடைய கட்சி நல்லா இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக கட்சி உழைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வேலை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.